அம்மா, என்னை சூதபுத்திரன் என்று அவையில் ஏளனம் செய்தவர்களுக்கு இப்போது நான் சூளுரைக்கிறேன். இப்போது நான் தான் கௌரவ படையின் தளபதி. இது என் நண்பன் எனக்கு அளித்த வெகுமதி. மதியிழந்து பேசியோருக்கு போர்க்களத்தில் நான் தருவேன் பதிலடி. குப்பை கூட சில சமயம் காற்றால் கோபுரம் செல்லுமாம். மகான்களை கண்ட கௌரவ படைக்கு இன்று யாரெல்லாமோ தளபதி. சொல்லை செயலாக்கி காட்டுவதுதான் வீரமே தவிர வெறும் பதவி மட்டும் வீரமாகி விடாது. திரௌபதி, என்ன உரைக்கிறாய்? அம்மா, இப்போது உங்கள் முன் ஆணையிட்டு சொல்கிறேன். என் உயிருள்ளவரை துரியோதனனுக்கு எந்த தீங்கும் நேரவிட மாட்டேன். அதே நேரம் பாண்டவர்களை யுத்தகளத்தில் கொல்லாமல். கர்ணா, பெற்ற தாயின் முன்பு அவள் பிள்ளைகளை கொல்வேன் என சூளுரைப்பது சரியல்ல கர்ணா. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. நான் ஏற்றுள்ள பொறுப்பு அத்தகையது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. எனக்கு நல்லாசி கூறி என்னை வழியனுப்பி வையுங்கள். தர்மம் ஜெயிக்கும். சென்று வா மகனே. கிருஷ்ணா, தாத்தா என்ன கூறினார்? உன் அண்ணன் முகத்திலே விழிக்க விரும்பவில்லை என்று கூறினார். அண்ணன் பொய்யுரைத்ததற்கு நீயே காரணம். ஆகவே அவர் உன்னை பார்த்தல்லவா அப்படி கூறியிருக்க வேண்டும். இறுதியில் பழியை தூக்கி என்மேல் போடுவதுதானே உங்களின் வழக்கம். அரசருக்கு வணக்கம். அங்க மன்னர் கர்ணனை சேனை தலைவராக கௌரவ சேனை ஏற்றுக்கொண்டுள்ளது. அண்ணா, 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 என்னவாயிற்று உங்களுக்கு? எதற்கு இந்த வீண் அச்சம்? நான் ஒருவன் போதும் அவன் உயிரை பறிக்க. அஞ்ச வேண்டாம். பீமா, கர்ணனிடம் தோற்று உயிர் பிழைத்த கதையை நீ மறந்து விட்டாயா? அது முடிவடையாத யுத்தம் என்பதை நீ மறந்து விடாதே கிருஷ்ணா. கிருஷ்ணா, கர்ணனை கொல்ல பிறந்தவன் இந்த அர்ஜுனன். அவன் கதையை நான் முடிப்பேன். உன் கதை முடிக்கும் நாகாஸ்திரம் கர்ணன் வசம் உள்ளது என்பதை நீ எப்படி மறந்தாய் அர்ஜுனா? இதற்கு என்னதான் வழி கிருஷ்ணா? என்னை கேட்டால் எனக்கென்ன தெரியும்? குரு துரோணாச்சாரியர் இடத்தில் கர்ணனை சேனை தலைவனாக்கி இருக்கிறான் துரியோதனன். எனில் நீயே உன் படைபலத்தையும் கௌரவ சேனையின் படைபலத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கொள். கிருஷ்ணா, அப்படியெல்லாம் கூறாதே. நீதான் எதையாவது செய்து எங்களை காக்க வேண்டும். நான் ஏதாவது செய்தால் உன் தம்பிகள் என் தலையில் அந்த பழியை போடுவார்கள். எதற்கு எனக்கு பொல்லாப்பு தர்மா? கிருஷ்ணா, இனி நான் உன்னை எதுவும் கூற மாட்டேன். போதுமா? கிருஷ்ணா, நீயே எங்களுக்கு துணை. ஏதேனும் நாம் செய்தாக வேண்டும். சரி, நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசியுங்கள். கர்ணனை சமாளிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். பிதாமகரே, யார்? கர்ணனா? குந்தியின் புத்திரனா? ஆஹா, இந்த இரவிலும் இன்று உன்னுடைய முகம் அந்த ஆதவனைப் போல் ஜொலிக்கின்றதே. காரணம் என்னவோ? பிதாமகரே, என் பிறப்பின் அவமானத்தை துடைத்தெறிந்த நாள் என்று கிருபாச்சாரியார் உட்பட
கௌரவர்கள் அனைவரும் என்னை சேனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மகிழ்வே என் முகத்தில் ஒளியாய் பிரகாசிக்கிறது. கர்ணா, நீ குந்தியின் புத்திரன் என்பதை அறிந்தும் பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் என்பதை தெரிந்தும் துரியோதனனுக்கு துணை நின்றாயே. நீதான் உண்மையான நண்பன். நானும் துரோணரும் இல்லாத நிலையில் நீ துரியோதனனுக்கு துணை நிற்க வேண்டும் என்று விரும்பினேன். அது இன்று நடந்துவிட்டது. ஐயனே, நான் போரில் வெற்றி அடைய வேண்டும். அதற்கு தாங்கள் என்னை வாழ்த்தி அருள வேண்டும். இந்த குருஷேத்திர யுத்தத்தில் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதே இறைவனின் சித்தம். அதனால்தான் விரும்பும் போது மரணத்தை தழுவும் வரம் கொண்ட நான் இந்த அம்பு படுக்கையில் கிடக்கின்றேன். பிதாமகரே, எனில் தாங்கள் எனக்கு ஆசி வழங்க மாட்டீர்களா? என் ஆசி என்றும் உனக்கு உண்டு. கர்ணா, நீ தர்மத்தின் தலைமகன் என்பதை நான் அறிவேன். உன் எண்ணத்திலும் செயலிலும் என்றுமே நீசத்தனம் இருந்ததில்லை. நீ அர்ஜுனனுக்கு இணையான வீரன். உன்னால் இன்று கௌரவ சேனை பெருமை பெற்றது. கலங்காமல் கடமையாற்று. வெற்றி தோல்வி பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம். பிதாமகரே. கர்ணா, காலம் நடத்தும் நாடகத்தை நம்மால் வேடிக்கை மட்டுமே காண இயலும், இயக்க இயலாது. நானும் அவ்வண்ணமே. நலமோடு சென்று வா. வருகிறேன். அரசே, கௌரவ சேனைக்கு அங்க மன்னன் கர்ணன் தலைமை வகிக்கிறார். அபாரம், அபாரம்! அவன் ஒருவனால் மட்டுமே துரோணாச்சாரியாரின் இடத்தை நிரப்ப முடியும். சரியான முடிவெடுத்திருக்கிறான் துரியோதனன். சரி, கர்ணன் என்ன வியூகம் வகுத்திருக்கிறான்? கர்ணன் மாமன்னர், மதியூகம் படைத்தவர். ஆகவே அவர் இந்த இக்கட்டான தருணத்தை மனதில் கொண்டு மகர வியூகம் அமைத்திருக்கிறார். பாண்டவர்கள்? திருஷ்டத்யுமனும் அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அர்த்த சந்திர வியூகம் அமைத்துள்ளான். பாண்டவ சேனையின் நிலை எப்படி உள்ளது? பாண்டவ சேனை உற்சாகத்தோடு உள்ளது. குறிப்பாக பாஞ்சால படைகள் துரோணரின் மரணத்தால் பெரும் உற்சாகத்தோடு ஆர்ப்பரிக்கின்றார்கள். கௌரவ சேனை சோர்ந்து போய் உள்ளதா? வீரர்களே, பீஷ்மர் விழுந்து விட்டார், துரோணாச்சாரியார் மாண்டு விட்டார் என்று அச்சம் கொள்ள வேண்டாம். இனி நம்மை வழிநடத்த பரசுராமரின் சீடரும் எனது நண்பனுமாகிய மாவீரன் கர்ணன் நம்மிடையே இருக்கிறான். இனி அவன் உங்களை வழிநடத்துவான். நாம் கண்டிராத வெற்றிகளை நமக்கு பெற்றுத் தருவான். உற்சாகத்தோடு போர் புரியுங்கள். வீரர்களே, இங்கு நாம் மட்டுமல்ல, நம்மோடு 10,000 யானைகளின் பலம் வாய்ந்த மத்ரா தேசத்தின் மன்னர் சல்லியன் இருக்கிறார். கதா யுத்தத்தில் ஈடு இணையில்லாத துரியோதனனும் துச்சாதனனும் இருக்கிறார்கள். துரோணாச்சாரியாரின் புதல்வன் மாவீரன் அஸ்வத்தாமா இருக்கிறார். அனுபவமும் பேராற்றலும் வாய்ந்த கிருபாச்சாரியார் நமக்கு துணை இருக்கிறார்.
இவை யாவற்றிற்கும் மேலாக யுத்த தந்திரத்தில் சிறந்தவரான சகுனி மாமா இருக்கிறார். எனவே நாம் இந்த போரில் வெற்றி அடைவது உறுதி. முதலில் பெரும் சத்திரியர் பீஷ்மாச்சாரியார் கௌரவ சேனைக்கு தலைமை வகித்தார். அதன் பின்னர் அந்தனரில் சிறந்தவரும் மா வீரருமான துரோணாச்சாரியார் தலைமை வகித்தார். அந்த இடத்தில் சூதபுத்திரன் என்று அனைவராலும் தூற்றப்படும் இந்த கர்ணன் நிற்பதா என்று யாரும் சிந்திக்க வேண்டாம். இங்கே வீரம்தான் பெரியது. வீரம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆம், அதை உணர்ந்துதான் என் நண்பன் துரியோதனன் சமதர்மத்தை நிலைநாட்டினான். துரியோதனன் ஒருவனே அத்தினாபுரத்தை ஆளும் தகுதியை படைத்தவன். அவனது வீரம் இந்த மண்ணை காக்கும். அரசர் திருதராஷ்டிரர் அமர்ந்த இடத்தில் என் நண்பன் துரியோதனன் அமர்ந்து ஆட்சி புரிய வேண்டும். அதுவே நம் அனைவரின் லட்சியம். எனவே சோர்வை துறந்து நம்பிக்கையோடு உற்சாகம் கொள்ளுங்கள். நம்பிக்கைதான் வெற்றிக்கு அறிகுறி. நாம் யாவற்றையும் இழந்துவிட்ட போதிலும் மன உறுதியை இழந்துவிடவில்லை. மன உறுதியை இறுக பற்றினால் அனைத்தையும் பெற்றவராவோம். எனவே நம்பிக்கையோடும் உறுதியோடும் நாம் போர் புரிய வேண்டும். அங்கதேச மன்னர் கர்ணன், அங்கதேச மன்னர் கர்ணன், அங்கதேச மன்னர் கர்ணன், அங்கதேச மன்னர் கர்ணன், அங்கதேச. வீரர்களே, நாம் தோற்றதை போல் தோன்றலாம். ஆனால் உண்மையான முயற்சிக்கு என்றுமே தோல்வி கிடையாது. நம் கரங்களில் அதிர்ஷ்ட ரேகை இல்லாமல் போகலாம். ஆனால் நாம் உருவாக்கும் அதிசயங்களால் அவை தானாக உருவாகும். 10 முறை தரையில் விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டது, நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. ஏன் நம்மால் எழ முடியாதா? அந்த பாண்டவர்களை நம்மால் அழிக்க முடியாதா? இதுவரை அந்த பாண்டவர்கள் மாய தந்திரத்தால் தான் நம்மை வென்றிருக்கிறார்களே ஒழிய வீரத்தால் அல்ல. ஏன் நமது பீஷ்மாச்சாரியாரின் வீழ்ச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள், துரோணாச்சாரியாரின் மரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஜெயத்ரதனின் மரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் எங்கே இருக்கிறது வீரம்? கிருஷ்ணரின் சூழ்ச்சிதான் இருக்கிறது. ஆனால் நம்மிடம் எந்த சூழ்ச்சியும் இல்லை, வீரம்தான் இருக்கிறது. அந்த வீரத்தோடு விவேகத்தையும் சேர்த்து நாம் வெற்றி கொள்வோம். அங்கதேச மன்னர் கர்ணன், 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 அங்கதேச மன்னர் கர்ணன். இல்லை அரசே, கர்ணன் கௌரவ சேனைக்கு வீர உரையாற்றுகிறார். அவரது வரவு கௌரவ சேனைக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. கிருஷ்ணா, இன்றாவது அந்த கர்ணனின் முன்னே என்னை கொண்டு நிறுத்து. நான் இன்றே அவனை கொன்று யுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அப்படியா அர்ஜுனா? உன் அண்ணன் தர்மனின் எண்ணம் என்ன என்பதை நீ அறிவாயா? உன்னை நேராக கர்ணனின் எதிரே நிறுத்த அவன் சம்மதிப்பானா என்று கொஞ்சம் கேட்டுச் சொல். அண்ணா, இப்போதே கட்டளையிடுங்கள். அந்த சூதபுத்திரனை நான் வீழ்த்தி காட்டுகிறேன். அண்ணா, ஏன் தயங்குகிறீர்கள்? நான் அந்த கர்ணனை ஒரே பாணத்தில் வீழ்த்தி காட்டுகிறேன். அர்ஜுனா, நீ நினைப்பது போல் கர்ணனை வீழ்த்துவது அத்தனை எளிதல்ல. சரியாகச் சொன்னாய் தர்மா. அர்ஜுனா, கர்ணனை என்ன சிறு புல் என்று நினைத்தாயா? நீ நினைத்தவுடன் அவனை கிள்ளி எறிய அவன் மாவீரன். தேரோட்டியின் மகனான அவன் சூதுபுத்திரன் என்று சகலராலும் நிந்திக்கப்பட்டான். அவன் அவமானங்களை சுமந்து சுமந்து அவன் மனம் பாறை போல் இறுகி உள்ளது. இன்று அதே சூதுபுத்திரன் இந்த உலகே போற்றும் கௌரவ சேனையின் சேனாதிபதியாக உன் முன்னே நிற்கிறான். எனில் அவன் பராக்கிரமத்தை நீயே எண்ணி பார்த்துக்கொள். போதும் கிருஷ்ணா, நிறுத்து உன் கர்ண புராணத்தை. அர்ஜுனா, எதிரியின் பலத்தை அறிந்தவனே புத்திசாலி. நீயோ அதை அறியவும் ஏற்கவும் மறுக்கிறாய். இதை நீ உணராவிட்டால் நீ அவனை இந்த பிறவியில் கொல்ல முடியாது.
கிருஷ்ணா, நீ திட்டமிட்டு என்னை அவமதிக்கின்றாய். என் வீரத்தை நீ சிறுமைப்படுத்துகின்றாய். நான் துரோணாச்சாரியரிடம் பிரம்மாஸ்திரம் பயின்றவன். அந்த ஈசனோடும் காலதேவனோடும் குபேரனோடும் இந்திரனோடும் யுத்தம் புரிந்தவன். ஓ, இந்த கர்ணனோ ஒரு சூதபுத்திரன். அவனை என்னால் வெல்ல முடியாதா? இந்த இருமாப்பும் கர்வமும் இருக்கும் வரை நீ கர்ணனை வெல்ல முடியாது. நீ துரோணாச்சாரியரிடம் பிரம்மாஸ்திரம் பயின்றால் கர்ணன் அவனது குரு பரசுராமரிடமே பயின்றவன் என்பதை மறந்து விடாதே. பிறக்கும் போதே கவச குண்டலங்களோடு பிறந்த கர்ணன் சத்திரியர்களுக்கெல்லாம் சத்திரியன். அவனிடம் தெய்வ கடாட்சமும் நிறைய உள்ளது. இதை நீ உணர வேண்டும். நீ அரச குடும்பத்தில் பிறந்து இந்த நிலையை எய்துள்ளாய். உனக்கு அனைவரும் ஆதரவு கொடுத்து உன்னை வளர்த்தெடுத்துள்ளார்கள். ஆனால் கர்ணன் தானே வளர்ந்த சுயம்பு. அர்ஜுனா, கிருஷ்ணன் கூறுவதிலும் உண்மை இருக்கிறது. அதை நீ புரிந்து கொள். கிருஷ்ணா, நீயே எங்களுக்கு கதி. தக்க தருணம் பார்த்து அர்ஜுனன் வெற்றி பெற ஏதுவான தருணத்தில் கர்ணன் முன்னே அர்ஜுனனை நிறுத்து. அர்ஜுனா, கர்ணனை கொல்லப் போவது நீயே. ஆனால் அதற்கு தக்க தருணம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் நீ. அரசே, பீமனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இன்று கடும் யுத்தம் நிகழ்ந்துள்ளது. அஸ்வத்தாமன் மிகுந்த ஆக்ரோஷமாக காணப்படுகிறான். சஞ்சயா, கிருபாச்சாரியார் எந்த திசையில் இருக்கிறார்? கிருபாச்சாரியாரோடு திருஷ்டத்யுமன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அஸ்வத்தாமனின் கவனம் திருஷ்டத்யுமனிடம் திரும்புகிறது. பீமனை நோக்கி தங்களின் புத்திரன் விகர்ணன் வருகிறான். ஐயோ ஐயோ, பீமனுக்கு கௌரவர்களை கண்டால் ஆகாதே, கொல்லாமல் விடமாட்டானே. பீமண்ணா, அவையோர்களே, நான் அறிந்த நீதியை இவ்வவையிலே எடுத்துரைக்க விரும்புகிறேன். சூதாடுவது, வேட்டையாடுவது, சிற்றின்பத்திலேயே மூழ்கி கிடப்பது மற்றும் மது அருந்துவது இவையாவும் தர்மத்திற்கு புறம்பானது. ஆகவே அந்நியாரை பணயம் வைத்ததும் பணயத்தில் அவரை வென்றதும் தர்மத்திற்கு புறம்பானது என்பதை நான் உரக்க உரைப்பேன். விகர்ணா, நீ நீதிமான் என்பதை நான் அறிவேன். திரௌபதி துகில் புரியப்பட்ட போது கௌரவர்களில் நீயே துரியோதனனுக்கு எதிராக குரல் எழுப்பினாய். இன்று விதி நம்மை யுத்த களத்தில் எதிரெதிரே நிறுத்தியுள்ளது. நான் என்ன செய்வேன்? நான் அதர்மத்தின் பக்கம் நின்று யுத்தம் செய்கிறேன் என்பதை நன்கு அறிவேன். இருந்தாலும் என் முழு பலத்தையும் வெளிப்படுத்தி உங்களை வீழ்த்தி எனது அண்ணன் துரியோதனன் வெற்றி பெறவே நான் போராடுவேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. வாருங்கள்.
இது நீதியா? கதையேந்தி நிற்கும் பீமனோடு நீ அவனை வில்லேந்தி வதைக்க நினைப்பது தர்மமா? கௌரவர்களிலும் ஒரு உத்தமன் இருக்கிறானே. விகர்ணன் உண்மையிலேயே நீதிமான் என்பது உண்மைதான். நீதிமானே விகர்ணா, என்னை மன்னித்து விடு. உன்னை கொன்று இன்று நான் யுத்தத்தில் வெல்ல விரும்பவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை. உன்னை கொன்ற இந்த பாவம் என் காலம் முழுவதும் என் மனதின் ஓரத்தில் கிடந்து உறுத்தும். என்னை மன்னித்து விடு. அரசே, தாங்கள் பயந்தது உண்மையாகி விட்டது அரசே. சஞ்சயா, என்ன கூறுகின்றாய்? அரசே, விகர்ணனை பீமன் கொன்று விட்டான் அரசே. ஐயோ, என் புத்திரன் நீதிமானே, உன்னை இழந்து விட்டேனா? அரசே, மனதை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள் அரசே. தங்களின் புத்திரர்கள் மேலும் இருவரை பீமன் கொன்று விட்டார். சாரதி, அர்ஜுனனின் காண்டீப ஓசை கேட்கும் திசை நோக்கி தேரை செலுத்து. மன்னிக்க வேண்டும் அரசே, காண்டீபத்தின் ஓசையை பிரித்தறிய என்னால் இயலவில்லை. எனக்கு இப்படி ஒரு சாரதி. சரி, அர்ஜுனன் இருக்கும் திசை நோக்கி தேரை செலுத்து. அப்படியே ஆகட்டும் அரசே. அரசே, அதோ அர்ஜுனன். ஏன் சாரதி, நகுலனுக்கும் அர்ஜுனனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை? அடே கர்ணா, என்னோடு யுத்தம் செய்யவா? எமது பத்தினியை நீ வேசி என்று நீசத்தனமாக உரைத்தாயே, உன் நாக்கை நான் துண்டாடுவேன். நகுலா, நீ சிறுவன். உன்னோடு யுத்தம் செய்வது பொருத்தமாகாது. சென்றுவிடு இங்கிருந்து. யார் சிறுவன் என்பதை யுத்தம் தீர்மானிக்கட்டும். எடு உன் வில்லை, தொடு உன் பானத்தை. விதி யாரை விட்டது? எடு உன் வில்லை. பலே, பாண்டவர்கள் மாவீரர்கள் என்பது உண்மைதான் போலிருக்கிறது. பலே பலே. உன் பாராட்டி எனக்கு துச்சம். உன் பேச்சை நிறுத்திவிட்டு சண்டையிடு. இதுவரை வேடிக்கையாகத்தான் உன்னோடு யுத்தம் செய்தேன். இப்போது பார். உன் தம்பிகள் ஐவரையும் நீ யுத்தத்தில் கொல்லக்கூடாது.
அர்ஜுனனை தவிர மற்ற 4 தம்பிகளையும் நான் யுத்தத்தில் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். நகுலா, உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். இங்கிருந்து ஓடிவிடு. கர்ணா, நகுலனை கொன்றுவிடு. இப்போதே கொன்றுவிடு. நிராயுதபாணியாக நிற்பவனை கொல்வது யுத்த தர்மமாகாது. ஓடிவிடு இங்கிருந்து. நம் சேனாதிபதி துரோணர் ஆயுதம் துறந்து யோக நிலையில் இருந்த போது திருஷ்டத்யும்னன் அவர் தலையை கொய்ததை மறந்து விட்டாயா? அந்த ஈனச் செயலுக்காக நாம் எல்லாம் அந்த கோழையை வசைபாடியதையும், அவ்வளவு ஏன் அர்ஜுனனை திருஷ்டத்யும்னனை கொல்ல துணிந்ததையும் தாங்கள் தான் மறந்து விட்டீர்கள். மாமா, அற்பனை கொண்டு வெற்றி அடைவதை விட வீரனை கொண்டு வெற்றி அடைவதே சாலச் சிறந்தது. கவலைப்படாதீர்கள், வெற்றி நம் பக்கம். அர்ஜுனா, நீ விரும்பியது போல் கர்ணன் இருக்கும் இடத்திற்கு நான் தேரை செலுத்துகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அப்படியே செய். இந்த நாள் அல்லவோ என் வாழ்நாளில் பொன்னாள். இதுவரை என்னை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அர்ஜுனா, இன்று எதிரே வந்து வசமாக சிக்கிக் கொண்டாய். கர்ணா, சூதபுத்திரனான உன்னை கண்டு நான் அஞ்சுவதா? உன் வீர பெருமைகளை நான் அறிவேன். அன்று திரௌபதியின் சுயம்பரத்தில் தலைகவிழ்ந்து நின்றதை மறந்துவிட்டு வீரம் பேசுகிறாய். வீரத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? அந்த அகங்காரி அன்று என்னை அவமானப்படுத்தி பேசினால் அதனால் தலை கவிழ்ந்தேன். விராட போரின் போது நீ என்னிடம் தோற்று ஓடியதை மறந்து விட்டாயா? துருபத மன்னரிடம் நீ மண்டியிட்டு புறமுதுகிட்டு ஓடி வந்ததை மறந்து விட்டாயா? இல்லை, உன் நண்பன் துரியோதனனை கந்தர்வன் கட்டி வைத்து அடித்த போது எங்கே போனதடா உன் வீரம்? நன்றாக பேசுகிறாய். ஆனால் வீரம் களத்திற்கு களம் வேறுபடும். அவ்வண்ணமே வெற்றியும் தோல்வியும். இப்போது பேச்சை நிறுத்திவிட்டு என்னோட யுத்தம் செய்யவா? கிருஷ்ணா, இதோ இந்த சூதபுத்திரன் கர்ணனை புகழ்ந்தாயே, பார்த்தாயா இவன் கதியை? இப்போது என்ன நடக்கப் போகிறது பார். Ha 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 ha!
கிருஷ்ணா, இப்போது பார்த்தாயா அர்ஜுனா? நான் கூறியது உண்மை என்று இப்போதாவது அறிந்து கொண்டாயா? அர்ஜுனா, இன்று நீ பிழைத்துக் கொண்டாய். போ, நாளை உன் கதையை முடிக்கிறேன். கர்ணன் செய்தது அறிவீனம். நகுலனையும் அர்ஜுனனையும் அவன் கொல்ல வாய்ப்பிருந்தும் கொல்லாமல் விட்டுவிட்டானே. அரசே, கர்ணன் தர்மநெறி பிறழாதவன். நிராயுதபாணியாக நின்ற நகுலனை கொல்லவில்லை. அதே போல யுத்தம் முடிந்த பிறகு அர்ஜுனனை கொல்வது முறையா? பாண்டவர்கள் அனைத்தையும் யுத்த தர்மத்துடன் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்களா? கர்ணன் அர்ஜுனனை கொன்றிருக்க வேண்டும். அரசே, இப்படி கூறுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். யுத்தத்தில் முதலில் கர்ணனை வென்றது அர்ஜுனனே. அர்ஜுனனை வெல்வதோ கொல்வதோ அத்தனை எளிதல்ல. யார்? ஓ, மாவீரன் கர்ணனா? ஆஹா ஆஹா, உங்கள் வீரம்தான் என்ன, மன்னிக்கும் மனப்பக்குவம்தான் என்ன, எதிரியை மன்னிக்கும் உயர்ந்த உள்ளம் தங்களுக்கு இல்லையா கர்ணா? மாமா, தாங்கள் கூறுவது என்ன? கர்ணன் எதிரியை மன்னித்தானா? எப்போது? எங்கே மன்னித்தான்? அப்படி கேள் மருமகனே. இன்று பாண்டவர்களில் ஒருவன் நகுலன் கர்ணனிடம் வந்து வசமாக சிக்கிக் கொண்டான். கர்ணனிடம் போரில் தோற்று தலைகுனிந்து நின்றான். நம் கர்ணன் தான் கருணையின் வடிவம் ஆகிற்றே. அவனை மன்னித்து ஆசி வழங்கி அனுப்பி வைத்தான். கர்ணா, மாமா கூறுவது உண்மையா? நகுலன் நிராயுதபாணியாக நின்றான். அவனை எப்படி கொல்ல முடியும்? அங்கமன்னரே, தாங்கள் தான் கொடை வள்ளலாகின்றே. ஒரு வாளை அவனுக்கு தானமாக கொடுத்து அவன் உயிரை பறித்திருக்கலாமே. என்ன மாமா, நீங்கள் என்னை சந்தேகிக்கிறீர்களா? குற்றம் இழைத்தவன் தான் எப்படி குரல் உயர்த்தி பேசுவான்? நீதான் துரியோதனனுக்கு உண்மையான விசுவாசியாகின்றே. எதற்காக இப்படி பதறுகிறாய்? தாங்கள் கூற வருவது என்ன? நேரடியாக கூறுங்கள். நான் நேரடியாகத்தான் கேட்கிறேன். நீதான் பதில் கூறாமல் ஏதேதோ பிதற்றுகிறாய். இன்று எதற்காக நகுலனை மன்னித்தாய்? பதில் கூறு. நான் தான் கூறினேனே, நகுலன் நிராயுதபாணியாக நின்றான் என்று. இது வெறும் கதை. ஏன், அன்று நாம் அறுவரும் ஒன்று கூடி ஆயுதமின்றி நின்ற அபிமன்யுவை கொல்லவில்லையா? அன்றே நான் மறுத்தேன். ஆனால் துரியோதனன் நிர்பந்தித்தான். அதனால் தான் அந்த அதர்மத்தை நான் செய்ய வேண்டியதாயிற்று. அன்பு மருமகனே, கேட்டுக்கொண்டாயா கர்ணனின் விளக்கத்தை? எனில் நீ புரிவது அதர்மம், கர்ணன் சத்ருவை மன்னிப்பது தர்மம். அப்படித்தானே கர்ணா? நான் அந்த பொருளில் கூறவில்லை. நீ எந்த பொருளில் பேசினாலும் விஷயம் ஒன்றுதான். நீ மிகப்பெரிய ஏமாற்றத்தை கௌரவ சேனைக்கு அளித்து விட்டாய். உன்னை சேனை தலைவனாக நியமித்தது பெரும் தவறோ என்று நான் அஞ்சுகிறேன். உன்னை நம்பிக்கைக்குரிய நண்பன் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறான் என் மருமகன் துரியோதனன். நீயும் அவன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறான்.
என்னை நம்பிக்கை துரோகி என்று கூறினீர்கள். இதே இடத்தில் தங்களை கொன்று புதைத்து விடுவேன். இந்த வீரத்தை நீ நகுலனிடம் காட்டியிருக்கலாமே. எதற்காக இத்தனை கூச்சல் கர்ணா? நீ வாளெடுத்து என்னை கொன்று விடுவேன் என்று அச்சுறுத்தினால் நான் உண்மையை எடுத்துரைக்காமல் இருந்து விடுவேனா? எந்த உண்மை? பீஷ்மரை போல் துரோணரை போல் உனக்கும் பாண்டவர்கள் மீது பரிவும் அன்பும் இருக்கிறது என்கின்ற உண்மை. ஏன் மௌனம்? கூறு உன் பதிலை. துரியோதனா, உன் மாமா வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கிறார். அவதூறு சேற்றை அள்ளி பூசிக் கொண்டிருக்கிறார். நீயும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்கிறாய். கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை கூறினால் நான் ஏன் வரம்பு மீறப் போகிறேன்? நீ ஏதோ ஒரு உண்மையை எங்களிடமிருந்து மறைப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நான் உண்மையை மறைக்கிறேனா? சரி, நான் நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். எதற்காக குந்தி தேவியாரை நீ சந்தித்தாய்? நான் தாயார் காந்தாரியையும் தான் சந்தித்தேன். நீ குந்தி தேவியாரை தனியாகவும் சந்தித்திருக்கிறாய். அதன் பொருள் என்ன? அதற்கு ஒரு பொருளும் இல்லை. அவர் என்னிடம் அன்பு பாராட்டினார். நான் அவரிடம் ஆசி பெறச் சென்றேன். யுத்தம் தொடங்கும் காலத்திலேயே உன்னை தேடி குந்தி தேவியார் வந்ததையும் நான் அறிவேன். ஏன் வந்தார்? அந்த கேள்விக்கான பதிலை நான் அப்போதே கூறிவிட்டேன். மீண்டும் மீண்டும் அதையே கேட்கிறீர்கள். என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நண்பா துரியோதனா, நீ கூறு, என்னை நம்புகிறாயா இல்லையா?